நான் ஃப்ரெஷர் இந்த ஃபீல்டுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் இந்த கெரியரை சூஸ் பண்ணேன். மொபைல் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து ஆத்தரைஸ்டாக பழகலான்னு வந்திருக்கேன் சார். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு நான் நியூட்ரான் பார்க்கும்போது ஒரு வாட்ஸ்அப் பண்ண உடனே அவங்க பண்ண ரெஸ்பான்ஸ் நல்லா பிடிச்சது. அப்புறம் அவங்க இப்போ பிரபாத் சார் என்ன அவங்க பண்ண அப்ரோச் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்புறம் ஒரு ட்ரஸ்ட்டு வந்தது. சிலபஸ் எல்லாம் அவங்க என்ன ஒரு சொல்லியிருந்தாங்க சார், என்னென்ன கவர் ஆகும், ஒரு டெட் ஃபோனை கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், என்ன சொல்லியிருந்தாங்களோ அது 100% ப்ராமிஸு சாட்டிஸ்ஃபைடாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க சார். எதுவும் ஸ்கிப் பண்ணுறதோ கன்ஃபியூஸ் பண்ணுறதோ இது வரைக்கும் பண்ணலை. கிளாஸ் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் போச்சுங்க சார். நல்லா போச்சுங்க சார். இதெல்லாம் பண்ணாங்க சார். எல்லாம் சிபிஎல் லெவலில் சக்ஸஸ்ஸு. 2 days 3 days 4 days வரைக்கும் டைம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் பார்த்து நம்மளை பண்ண வச்சுருக்காங்க சார். அப்புறம் சப்போர்ட்டில் நல்லா பேக்ஹெண்ட் சப்போர்ட்டும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சொல்லி கொடுத்ததோட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை. எல்லாம் என்ன நாங்கள் எதில் லேக் ஆகிறோம், எதெல்லாம் கஷ்டப்படுறோம், அதில் ஒவ்வொரு சப்போர்ட் டீம் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எது புரியலையோ சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் கேர் நல்லா நான் பார்த்தது சார். இண்டிவிஜுவல் கேர் நல்லா இருக்கு. எந்த ஒரு டாபிக் போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு டிப் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு தியரி நாலேஜ் கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும், என்ன ஒர்க் பண்ணும், அது எப்படி ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும்னு. அப்புறம் அதோட ஒர்க் என்ன பண்ணுது, அதை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன டிப்ஸு, ஒரு 2 to 3 மெத்தட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்லி தந்திருக்கு சார். ப்ளோவர் யூஸ் பண்ணி, ப்ளோவர் யூஸ் பண்ணாமல், அப்புறம் ஐசிக்கு டேமேஜ் ஆகாமல் எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லி தந்திருக்கு சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. நம்மளுக்கு எது ஃப்ளெக்சிபிள் ஆகுதோ அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். பியூ லெவலில் ஆனப்புறம் தான் எங்களுக்கு ஃபால்ட் ஃபைண்டிங் ஒரு இன்டெப்த்தாக ஆரம்பித்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்தாங்க சார். ஒரு டெட் ஃபோன் வந்தால் என்ன ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணணும், இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, தேர்ட் ஸ்டேஜ் என்ன, அதுக்கு இப்படி வரலன்னா அந்த வோல்டேஜ் எங்கே வரலன்னா எப்படி நாங்கள் பார்க்கணும், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு, ரிவர்ஸில் எப்படி பார்க்கணும், அடுத்த ஸ்டெப் எப்படி பார்க்கணும், மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், டிசி எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எந்த கன்ஃபியூஸும் இல்லாமல் ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங்கான ப்ராசஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஹெண்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் பிஃபோர் டிப்ஸ் எப்படி நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கணும், அது எல்லா டிப்ஸும் ஃபால்ட் ஃபைண்டிங்கில் நல்லா புரிஞ்சு சார். ஒரு இன்டெப்த் நாலேஜ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க சார் நியூட்ரான். கொடுத்தது ஆன் போன் ப்ராக்டிஸு கொடுத்து அதையே திரும்பி ஆன் பண்ண வச்சாங்க. அடுத்தது கொடுத்தது சார் டெட் போர்டை கொடுத்து டெட் போர்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆன் பண்ண வச்சாங்க சார். அதை நம்ம லாஸ்ட்டில் சிபியூ லெவலில் சக்ஸஸ் பண்ணது. ஐஃபோனாக இருந்தோம் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தோம். 3 மெம்பர்ஸ் முடியலன்னாவும் ஒரு காலையில் ஷெடியூல் பண்ணியும் ஒரு ஈவினிங் எக்ஸ்ட்ரா ஷெடியூல் பண்ணி அவங்களுக்கு கேர் எடுத்து திரும்பி 6 to 10 பேட்ச் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக் கொடுத்து திரும்பி நம்மளை சிபியூ லெவல் சக்ஸஸ் பண்ண வச்சுட்டாங்க சார் நம்ம கையிலேயே. அது ஹாஸ்டலில் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க சார். அப்புறம் 3 to 4 days ஒன்ஸ் வந்து ஃபுல் க்ளீனிங் வந்துட்டு இருந்தாங்க லேடி. அந்த க்ளீனிங்கான ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு குடிக்கிற ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃபேன் இருக்கட்டும், லைட் இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு வச்சுருக்கோங்க சார். ஒரு துணி துவைக்கணும், ஒரு வாஷ் பண்ணணுன்னாவும் அதுக்கான எல்லா அக்காமடேஷன் 50 மெம்பர்ஸ்க்கு என்ன அக்காமடேட் பண்ணணுமோ அதெல்லாம் அக்காமடேட் பண்ணியிருக்கேங்க சார். ரொம்ப பிளான்டாக, ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஹாஸ்டல் லைஃப்பை லீட் பண்ணோம் சார் இந்த ட்ரைனிங் டியூரேஷன். நியூட்ரான் நம்ம என்ன நம்பி வந்தனோ அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்திருக்கு சார். இப்போ ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு அக்யூரசி தான் சார். அதை நாங்கள் க்ளீனாக ப்ராக்டிஸ் பண்ணால் சார் நம்ம ஒருக்கான ரிசல்ட் கரெக்டாக வந்துடும் சார். இந்த ஃபால்ட் ஃபைண்டிங்கில் லைவாக காமிச்சோம் சார். ஒரு இஷ்யூக்கும் லைவாக நம்மளுக்கு லைவ் போர்டை கொண்டு வந்து அப்படின்னா ரிப்பேர் ஆன போர்டை கொண்டு வந்து என்னென்ன ஸ்டெப்புன்னு நம்ம முடிய லைவாக உட்கார வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மளை பண்ண வச்சுருக்கோம் சார். நியூட்ரான் இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஃப்ரான்ச்சைசி ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் சென்டரோ இல்லை ஒரு இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இன்னும் எல்லா பக்கமும் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்மளை மாதிரி ஃப்ரெஷர்ஸு நல்லா அவைலபிள் இருந்தால் அவங்களுக்கும் ஈஸியாகும். இப்போ எங்கேருந்தோ கண்ட்ரியில் வந்திருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க நம்ம ரூம்மேட்ஸ் சார். அது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு நியூட்ரானு. அந்த நியூட்ரான் தான் அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. புது கான்டாக்ட்ஸு, புது ஒரு சப்போர்ட் டீமு, நம்மளுக்கு போனப்புறமும் ஒரு சப்போர்ட் டீம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நியூட்ரானில் கிடச்சிருக்கு சார். ஹாப்பி வித் நியூட்ரான் சார்.